வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம். நம்ம உடம்ப நாம எப்படி பாக்குறோம்? சும்மா ஒரு மெஷின் மாதிரி நினைக்கிறோமா? இல்ல அதுக்கும் மேல அது ஒரு கோயில்னு நினைக்கிறோமா? ஒரு பழமையான ஆன்மீக பார்வை நம்ம இந்த எண்ணத்தையே மொத்தமா மாத்தப் போகுது. வாங்க பாக்கலாம். சரி, வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்களேன். உங்க வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கெஸ்ட் வராங்க. அப்போ உங்க வீட்டை எப்படி வச்சிருப்பீங்க? ஒரே சுத்தமா, அழகா அவங்கள வரவேற்க தயாரா இருக்கும் இல்லையா? கரெக்ட். இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் நாம இன்னைக்கு பார்க்க போல விஷயம் ஒழிஞ்சிருக்கு. இங்கேதான் அந்த முக்கியமான ஐடியா வருது. சுவாமி சச்சிதானந்தர், அப்பர் பெருமான் மாதிரியான பெரிய ஞானிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உங்க உடம்ப வெறும் ஜடப்பொருளா பார்க்காதீங்க, அது கடவுள் இருக்கிற ஒரு புனிதமான கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அடடா, இந்த ஒரு சிந்தனை போதும் நம்மள நாம பார்க்கற விதமே தலைகீழா மாறிடும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இறைவனுக்கான இல்லம். அந்த பழைய நூல்ல என்ன சொல்லிருக்குன்னா, இறைவனுங்கிறவர் சும்மா அல்ல, அவர் ராஜாதி ராஜன், அதாவது ராஜாக்களுக்கு எல்லாம் ராஜா. அப்ப யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய ஒரு சக்தி தங்கணும்னா அந்த இடம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? இப்ப இந்த வரிய பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா எவ்ளோ ஆழமான கருத்து. ஒரு நல்ல மனுஷனே இடிஞ்சு போன அழுக்கான வீட்ல தங்க மாட்டார். அப்போ அந்த பரம்பொருள், அந்த மகாசக்தி, அவங்க எப்படிப்பட்ட இடத்துல தங்க விரும்புவாங்க? இந்த ஒரு சிம்பிள் உதாரணம் தான் இன்னைக்கு நாம பேச போற எல்லாத்துக்கும் ஆதாரம். ஓகே, அந்த உதாரணத்தை இப்போ நம்ம கிட்ட கொண்டு வருவோம். அந்த நூல் சொல்ற அந்த புனிதமான வீடு, அது எங்க இருக்கு? வேற எங்கேயும் இல்லைங்க. அது நம்மளோட இந்த உடம்பு தான். ஆமா, நீங்க சரியாதான் கேக்குறீங்க. கடவுள் வாழ விரும்புற அந்த கோயில் நம்ம உடம்பு தான். அடுத்ததா 2வது விஷயம், பாழடைந்த வீடு. நம்ம உடம்பு ஒரு கோயில்னு சொல்லிட்டோம். சரி, ஆனா அந்த கோயில் இப்போ எப்படி இருக்கு? யாரும் விரும்பாத பாழடைஞ்ச வீடா இருக்கா? இல்ல பழபழன்னு தெய்வீகமா இருக்கிற இல்லமா இருக்கா? இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கம்பாரிசனை பாருங்களேன், எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு பக்கம் ஒரே ஒட்டடை, குப்பை, அழுக்கு, நல்லவங்களே உள்ள போக யோசிக்கிற ஒரு இடிஞ்ச வீடு. இன்னொரு பக்கம் ஒளி வீசுற மங்களகரமான அந்த ராஜாதி ராஜனையே வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி ஒரு புனிதமான ஆலயம். இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம உடம்பும் மனசும் இதுல எது மாதிரி இருக்கு? சரி, ஒருவேளை நம்ம வீடு கொஞ்சம் பாழடைஞ்சுதான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்றது? அதை எப்படி சரி பண்றது? இங்கதான் 3வது பாயிண்ட் வருது, தூய்மைப்படுத்துறது. ஆனா நில்லுங்க, இது சும்மா வெளியில துடைக்கிறது மாதிரி கிடையாது. இது உள்ள இருந்து நம்ம கோயில, அதாவது நம்ம உடம்பையும் மனசையும் சரி பண்றத பத்தினது. அப்போ தூய்மைனா என்ன? அந்த பழைய நூல்ல ஒரு சூப்பரான வார்த்தை இருக்கு, களிம்பு தோயாததா இருக்கிறது. களிம்புனா என்ன? துரு இல்லனா கரை. அப்போ மனசுல எந்த அழுக்கும் இல்லாம, உடம்புல எந்த குறையும் இல்லாம, எக்தம் துரு பிடிக்காத களங்கம் இல்லாத ஒரு ஸ்டேட்டுக்கு வர்றதுதான் உண்மையான தூய்மை. அதனால இந்த கிளீனிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இது ஏதோ கடமைக்கு செய்யறது கிடையாது. இது ஒரு கொண்டாட்டத்துக்கான ஏற்பாடு. அந்த சூப்பர் கெஸ்ட, அந்த கடவுளை நம்ம மனசுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்கான ஒரு தயாரிப்பு தான் இது. ஓகே, இந்த உள்ளுக்குள்ள பண்ற பூஜையை எப்படி செய்யறது? இதுக்கு அப்பர் பெருமான் நமக்கு ஒரு அருமையான கைடு மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காரு. அது சும்மா ஒரு பாட்டு கிடையாது, அது நம்ம மனசுக்குள்ளேயே பூஜை பண்றதுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த பாட்டோட முதல் வரிய பாருங்க, காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக. இந்த முதல் அடியே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. நம்ம உடம்ப கோயிலா நினைச்சுக்கோ. அடுத்தது கடிமனம், அடங்காம அங்க இங்க ஓடுற நம்மளோட இந்த பிடிவாதமான மனச ஒரு வேலைக்கார மாதிரி பழக்கணும். அது எஜமான் இல்ல, அது கோயில பாத்துக்கிற ஒரு தொண்டன். இந்த உருவகம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? கோயில்ங்கிறது நம்ம உடம்பு. அந்த கோயிலை டெய்லி கூட்டி பெருக்கி சுத்தமா வச்சுக்கிற அந்த வேலைக்காரன் யாரு? அதுதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணின டிசிப்ளினான மனசு. அடுத்து அந்த கோயிலை எதை வச்சு சுத்தப்படுத்துறது? வாய்மையே தூய்மையாக. நாம பேசுற உண்மைதான் அங்க தெளிக்கிற பன்னீர். சரி, கோயில்ல கும்பிடுற சாமி யாரு? மனமணி லிங்கமாக. நம்ம மனசோட ஆழத்துல பிரகாசமா இருக்கிற அந்த ஆன்ம ஒளிதான் நாம கும்பிட வேண்டிய லிங்கம். அப்ப பாருங்க, இந்த பூஜைக்கு வெளியில இருந்து எதுவுமே தேவைப்படல, வாய்மைதான் சுத்தப்படுத்துது. நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம்தான் சாமி. சரி, பூஜைனா அபிஷேகம் வேணாமா? அந்த மனசுங்கிற லிங்கத்துக்கு எதை வச்சு அபிஷேகம் பண்றது? பாட்டு சொல்லுது,
நேயமே நெய்யும் பாலா. நாம மத்தவங்க மேல காட்டுற அன்பு தான் நெய்யும் பாலும். நம்மளோட கருணை தான் அபிஷேகம் பண்ற தண்ணி. பாத்தீங்களா, இந்த கடைசி உருவகம் நம்மளோட ஃபீலிங்ஸையே பூஜை பொருளா மாத்திடுச்சு. நம்ம அன்பு நெய்யாவும் பாலாவும் மாறுது. நம்ம கருணை அபிஷேக தீர்த்தமா பொழியுது. இதுதாங்க உண்மையான ரொம்ப அர்த்தமுள்ள உள்ளுக்குள்ள பண்ற பூஜை. அப்போ அப்பர் சொன்ன இந்த இன்டர்னல் பூஜைய ஒரு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிச்சுக்கலாம். ஸ்டெப் 1 நம்ம உடம்பே கோயில்னு புரிஞ்சுக்கிறது. ஸ்டெப் 2 மனச அதோட வேலைக்காரனா பழக்கிறது. ஸ்டெப் 3 உண்மையையே சுத்தமா வச்சுக்கிறது. ஸ்டெப் 4 அன்பையே நைவேத்தியமா படைக்கிறது. இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இவ்ளோ ஆழமான விஷயங்களை நம்மளோட டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது? நம்ம கிட்ட இருக்கிற இந்த உயிருள்ள கோயில எப்படி பாத்துக்கிறது? மறுபடியும் அந்த மெயின் பாயிண்ட்டுக்கே வருவோம். காயமே கோயிலாக. இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது வெறும் வார்த்தைங்க கிடையாது, இது ஒரு மந்திரம். நம்மள நாம பாக்குற பார்வையே கம்ப்ளீட்டா மாத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஐடியா. இங்கேதான் இதோட உண்மையான அர்த்தமே புரியுது. நாம நம்ம உடம்ப பாத்துக்கிறது, நல்லா சாப்பிடுறது, எக்ஸசைஸ் பண்றது, இதெல்லாம் ஏதோ சுயநலமான விஷயம் கிடையாது. இந்த புது பார்வையில பார்த்தா இது எல்லாமே புனிதமான வழிபாடு. ஆமா, நாம நம்ம கோயில பராமரிக்கிறோம். உள்ள இருக்கிற கடவுளுக்காக அந்த வீட்டை நாம சுத்தமா வச்சுக்கிறோம். சரி, இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம். உங்க உடம்புங்கிற இந்த உயிருள்ள கோயில்ல அன்பை நெய்யாவும் உண்மைய பன்னீராவும் வச்சு இன்னைக்கு நீங்க என்ன பூஜைய செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க. நன்றி.